இப்போது ஒரு நம்பர் எனக்கு சொல்லுங்கள். நம்பர் 300லேருந்து 500க்குள்ளே ஒரு நம்பர். அந்த நம்பர் 25ஆல் வகுபடக்கூடியதாக இருக்கணும். கிவ் மீ எ நம்பர் between 300 and 500 which is divisible by 25. சரி. ஒரு நம்பர் சொல்கிறாங்க 400, 400ன்னுட்டு ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மேஜிக் ஸ்கொயர் மாயச்சதுரம் செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்கள் கொடுத்த நம்பருக்கும் இந்த மாயச்சதுரத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த மாயச்சதுரத்தினுடைய ரோ டோட்டல் வரிசையினுடைய கூட்டுத்தொகை நீங்கள் சொன்ன நம்பர் 400. அஞ்சு 10, 9 8 17 22 27 30 400. ஆறு 8 16 20 2 1 3 4. இப்போ இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இதை இன்னொரு ட்ரை பண்ணணுமா? அதாவது 400க்கு பதிலாக வேற ஒரு நம்பர் செய்வோம். சரி, இப்போ என்ன நம்பர் செய்யலாம்? 325 3 2 5 325.
முடிஞ்சுச்சு. இப்போது டோட்டல் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன 325 வரும். 5 10 15 1 4 5 6 7 8 15 7 22 2 1 3 ரைட். 5 5 10 15 1 4 5 6 2 8 17 5 22 2 1 3 325. இந்த பக்கம் 5 5 10 15 20 25 2 6 6 12 14 8 22 1 3 325. இந்த பக்கம் இங்கிட்டும் பார்த்துருவோம். 5 5 10 15 1 1 5 6 12 18 7 25 7 32 ரைட். இது பெரிய வித்தை ஒன்றும் இல்லை. 1 2 3ன்னு வரிசையாக நம்பருக்கு பதிலாக 5 10ன்னுட்டு எழுதுகிறோம், அவ்வளோதான். இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, எந்த கூட்டுத்தொகைக்கு எந்த நம்பரில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த 5 × 5க்கு இந்த மாதிரி இந்த கட்டத்தில் ஆரம்பித்து வரிசையாக வலது பக்கம் மேலேன்னுட்டு எழுதி செய்கிறது நமக்கு தெரியும். 5 5 கூட்டிகிட்டே போக வேண்டியது தான். இப்போ நமக்கு என்ன தெரிய வேணும்னா, எந்த கூட்டுத்தொகைக்கு எந்த நம்பரில் ஆரம்பிக்கணும், அவ்வளோதான் தெரியணும். அது ரொம்ப லேசான விஷயம். இதில் பார்த்தீங்களா, 5ல் ஆரம்பித்தா டோட்டல் 325 வரும். 10ல் ஆரம்பித்தா 350 வரும். 15ல் ஆரம்பிச்சிங்கன்னா 375 வரும். 5ல் ஆரம்பித்தா முடிகிறது 125 முடியும். 10ல் ஆரம்பித்தா 130 முடியும். இது என்னது? இந்த 5லேருந்து 125 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்களுடைய மொத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. எல்லா நம்பரையும் கூட்டினா இவ்வளோ வரும். அது 5 வரிசையில் இருக்கும். அதனால் 5ஆல் வகுத்தோன்னா இதுதான் ஒரு வரிசையினுடைய டோட்டல். சரி, புரிஞ்சிருச்சா? ஆக இந்த நம்பரும் உங்களுக்கு மனசில் இருந்தால் போதும். நீங்கள் இந்த மாதிரி திடீர்னுட்டு மேஜிக் செஞ்சு காமிச்சிடலாம். சரி, இன்னும் ஒரே ஒரு விஷயம். இதில் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் செஞ்ச மாதிரி 125 × 125 + 5 / 2 × 5 இதுதான் டோட்டல். இந்த டோட்டலை 5ஆல் வகுத்தோம்னு சொன்னால் ஒரு வருஷம் டோட்டல் வரும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த -5 இந்த -15 ஏன் எழுதியிருக்கேன்னுட்டு கொஞ்சம் பாருங்கள். இது ஏன் இப்படின்னுட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.